அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்பில் இயல் 2ல் 2வது கவிதையை பார்க்குறோம். சரியா? முன்னாடி என்ன கவிதை பார்த்தோம்? பாரதிதாசனுடைய இன்பத்தமிழ் பார்த்தோம். இப்போது நம்ம 2வதாக பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா அழியா செல்வம். இந்த இயல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இயல் முழுவதும் கல்வியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு அழியாத செல்வம் எது? எப்போவுமே அழியாத நம்ம கூடயே இருக்கிறது என்னென்னா கல்வி தான் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, அழியா செல்வம்னு. சரி, இது எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் பாடல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த பாடல். சரியா? சமண முனிவர் எழுதினது இந்த பாடல். இது அழியா செல்வம் அப்படிங்கிற பாடல் இல்லையா? சரி, பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால், சமண முனிவர்கள் நிறைய பேரால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த நாலடியார் பாடல். இந்த நூல் பார்த்திங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. இந்த 400 வெண்பாக்களால் ஆனது. இது 400 பாடல்களால் ஆனது. இந்த நூலை நாலடி 400 அப்படின்னும் வேளாண் வேதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. கேட்பாங்க, நாலடி 400 இல்லையா அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா நாலடியார் பாடல் தான். வேளாண் வேதம்னாலும் நாலடியார் தான். புரியுதா? சரி, இது திருக்குறள் மாதிரியே தான். அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களை முப்பால் பகுப்புகளை கொண்டது தான் இந்த நூல். இந்த திருக்குறளுக்கு இணையாக இதை வச்சு போற்றப்படுவதனால இதுக்கு ஒரு பழமொழியும் இருக்குது. என்ன அது? 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு இந்த தொடர் மூலம் அறியலாம். புரியுதா? அப்போது திருக்குறளில் எப்படி மக்களுக்கு எப்படியெல்லாம் மக்கள் வாழணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்குதோ அதே போல் தான் இதுவும் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களை கொண்டது. அதுக்கப்புறம் இது என்னது? அதில் 2 அடிகள் இருக்கும், இதில் 4 அடிகள் இருக்கும். அவ்வளோதான். புரியுதா? எல்லாமே என்னது? மக்களுக்கு எவை நல்லவை எவை கெட்டவை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதாக தான் இருக்கும் இந்த பாடல்களும். புரியுதா? திருக்குறள் மாதிரியே தான் இதுவும். புரியுதா? சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த பாடல்கள். 18 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. புரியுதாம்மா? சரி, பாடல் நுழையத்துக்கு முன்னாடி பாருங்கள், நுழையும் முன் கவனிங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? பெற்றவங்க உங்களுக்காக வீடு கட்டி வைக்கிறாங்க, நிலம் வாங்கி வைக்கிறாங்க, நகை சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. அதில் எப்போ வேணாலும் நீங்கள் நகை போட்டு போனீங்கன்னா எவனா திருடி போகலாம் இல்லையா? போகலாமா இல்லையா? அப்புறம் காசு வச்சுருந்தாலும் எவனாவது பர்ஸ் அடிக்கலாம் இல்லையா? நம்ம சேர்த்து வச்சுருக்கிற காசையோ இல்லை பொன் பொருளையோ யார் வேணால் எப்போ வேணால் திருடி போகலாம். ஆனால் எதை எடுக்க முடியாது? நீங்கள் படித்த கல்வியை யாராலையும் திருட முடியாது இல்லையா? அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. பாருங்கள், அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். சில செல்வங்கள் திருடி போகலாம், இல்லைன்னா அழிச்சிடலாம் இல்லையா? ஆகையால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் என்ன அப்படின்னா என்னது? கல்வி ஒன்று தான். புரியுதா? ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். கல்விங்கிற அந்த அழியாத செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான் இல்லையா? அந்த கல்வியை தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க எப்போவுமே வாழ்க்கையில் சிறக்க முடியும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ பொன் பொருள் எல்லாம் 2ஆம் பட்சம்தான், படிப்பு தான் முக்கியம் இல்லையா? அதனால் அம்மா அப்பா உங்களை படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் நல்லா படிங்க. சரியா? அவங்க செலவழிக்கிறாங்க, நீங்கள் படிக்கணும், நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். சரியா? சரி, பாருங்கள். அப்போ அழியாத செல்வம் என்ன அப்படின்னா கல்வி. கல்வியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சமண முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பாடல் போலாமா? பாடல் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடல்
சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க நான் சொன்னேன். சரி பாருங்கள், பாடல் போகலாம் பாருங்கள். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வள்வார், எச்சம் என ஒருவன் எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் எழுதுந்து? சமண முனிவர் எழுதியிருக்காங்க. புரியுதா? பாருங்கள். வைப்புலி, வைப்புலின்னு என்னது? வைப்பு அப்படின்னா சேர்த்து வைக்கக்கூடிய இடம், பொருள். வைப்புலினா பொருள், சேர்த்து வைக்கும் இடம். கோட்படா, கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. புரியுதா? அப்போ கல்வியானது நம்ம கற்றோம்னா யாராலும் எடுக்க முடியாது. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை. அதாவது கல்வி பொருள் போல் வச்சுருந்தாலும் அது பிறரால் கொல்லப்படாது இல்லையா? நம்ம படித்து வச்சுருந்தோம்னா யாராவது நம்மகிட்டருந்து கல்வியை திருடி போக முடியுமா? உனக்கு தெரிந்த அறிவை வேறு யாராவது திருட முடியுமா? முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது பாருங்கள். வாய்த்தீர் கேடில்லை. புரியுதா? அப்படி நீங்கள் அப்படி ஒருவருக்கு வாய்க்கும்படி இன்னொருத்தருக்கு நீங்கள் அது இருக்கணும்னு சொல்லி அந்த செல்வத்தை நீங்கள் இன்னொரு கொடுக்குறீங்க. இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லையா? வாய்க்கும்படி கொடுத்தாலும் கேடு இல்லை, அதுக்கு கேடு வராது. கேடு வராதுன்னா அது அதுக்கு குறைவு வராது. புரியுதா? அப்போ நீ இந்த கல்வி வச்சுக்கோன்னு நீ சொல்லி கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அறிவானது குறையாது. புரியுதா? ஆனால் பணம் காசு கொடுத்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 5 ரூபா கொடுத்திட்டுனா உங்ககிட்ட 5 ரூபா தான் இருக்கும், அவங்ககிட்ட 5 ரூபா போயிடும் இல்லையா? ஆனால் கல்வியானது என்னது? நீ கொடுத்தாலும் உனக்கு வளருமே தவிர குறைவுபடாது. புரியுதா? அதுதான் வாய்த்தீர் கேடில்லை. அதை நீ வச்சுக்கோன்னு நீ கொடுத்தாலும் என்ன பண்ணாது? இதை பொருள் பாருங்கள், பிரித்து படிக்கும்போது நல்லா பொருள் புரிஞ்சுக்கணும். வாய்த்து இல்லையா? வச்சுக்கோன்னு. ஈன்னா அது கொடுத்தாலும் உனக்கு கேடில்லை, குறைவுபடாது. புரியுதா? மிக்க சிறப்பின் என்னது? மிக சிறப்பினை உடைய அரசர், நல்ல செல்வந்தர், அரசராலும் பெரிய அரசர் கூட என்ன செய்ய முடியாதான்? சென்றின் வள்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசராலும் அதை உங்ககிட்ட திருட முடியாது இல்லையா? உன்னுடைய அறிவை எடுக்க முடியாது. ஆதலால் பாருங்கள், எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன. அதனால் தன் குழந்தைகளுக்கு எது சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னா மக்கள் செய்வன. மக்கள்னா என்னது? குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்ன அப்படின்னு ஒரு மனிதன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வியே ஆகும். புரியுதா? விச்சை மற்று அல்ல பிற. விச்சைன்னு என்னது? கல்வி. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான். புரியுதா? அப்போது எச்சம் அப்படின்னா என்னது? ஒருவருக்கு மிகுந்த செல்வம் அப்படின்னு எவன் ஒருவன், எந்த ஒரு மனிதன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறது என்ன அப்படின்னா கல்வி தான். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான். விச்சை மற்றும் அல்ல பிற. விச்சைன்னா என்னது? விச்சைங்கிறது பாருங்கள், அண்டர்லைன் பண்ணி நீங்கள் அதை மேலே எழுதிக்கங்க. விச்சைனா கல்வி. புரியுதா? அதை எழுதிக்கங்க. விச்சை அப்படிங்கிறது கல்வி. அப்போது ஒருவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்ன? கல்வி தான். மற்றதெல்லாம் பணம், காசு, வீடு, நிலம் இதெல்லாம் அப்புறம்தான். அப்போது தன் குழந்தைங்களுக்கு முத கல்வியை கொடுக்கணும். யார்? பெற்றவர்கள். புரியுதா? அதை தான் இங்கே சமண முனிவர் சொல்லியிருக்கார். புரியுதா பாடல்? வைப்புலி இன்னொரு டைம் படிக்கிறேன், பொருள் சொல்கிறேன், கவனிங்க. வைப்புலி கோட்படா, கல்வியை பொருள் போல சேர்த்து வச்சுருந்தாலும் இல்லையா, அது என்ன ஆகாது? சேர்த்து வச்சுருக்க கூட ஒருவரால்
கவரப்படாது இல்லையா. அடுத்தது வாய்த்தீயிற் கேடில்லை. இந்த வச்சுக்கொண்டு நீ ஒருத்தர்கிட்ட கொடுத்தாலும் அது உனக்கு கேடு விளைவிக்க, துன்பம் விளைவிக்க, அது உனக்கு என்ன செய்யும், வளருமே தவிர குறைவு ஏற்படாது. வாய்த்தீயிற் கேடில்லைன்னா இந்த இடத்துல கேடில்லைன்னா குறைவுப்படாது. அதை வச்சுக்கொண்டு கொடுத்தாலும் வாய்த்து ஈயர், ஈதல்னா கொடுத்தல், புரியுதா. வாய்த்து ஈயில், ஈயல்னா ஈதல், ஈதல்னா கொடுத்தல், புரியுதா. வாய்த்தீயில் வாய்க்கும்படி நீ கொடுத்தாலும் அது கேடில்லை, குறைவு படாது. மிக்க சிறப்பின் அரசர், மிக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. சென்றின் வள்வார், அவராலும் அதை கவர முடியாது. எச்சம் என ஒருவன், எது நம்ம மிச்சம் வச்சுட்டு போகிறோம், நம்மளுக்கு எது எப்போவுமே நிலைத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது தன் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் தான். மக்கள் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. கல்வி கல்வி ஒன்று தான் சிறந்த செல்வமாகும், மற்றதெல்லாம் சிறந்த செல்வம் ஆகாது அப்படின்னு சமண முனிவர் சொல்லியிருக்கார். புரியுதா புரியலையா? சொல்லும் பொருளும் பாருங்கள். வைப்புலி, வைப்புலின்னா என்னது, பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்படா, ஒருவராலும் கொல்லப்படாது, ஒருவராலும் எடுத்துக்க முடியாது. வாய்த்து ஈயில், வாய்த்துனா வாய்க்கும்படி நீ கொடுத்தாலும் அது குறைவுப்படாது, கேடில்லைன்னா குறைவுப்படாது. அடுத்தது பாருங்கள், விச்சை, விச்சைன்னா என்னது, கல்வி, புரியுதா. விச்சைன்னா கல்வி. அப்போ விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்களே லாஸ்ட் லைன். விச்சைனா கல்வி தான் சிறந்த செல்வம், அழியாத செல்வம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதா. பாடலின் பொருள் போலாமா பாருங்கள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. வாய்த்தீர் கேடில்லைன்னா ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வள்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு தான் பொருள். அடுத்தது பாருங்க. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்றல்ல பிறனது. கல்வி செல்வந்தான் ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம், மற்றதெல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அழியாத செல்வம். எது? கல்வி தான். மற்றதெல்லாம் ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும், அழியும் இல்லையா. ஆனால் நம்ம படிச்சிட்டோன்னா அது எப்போவுமே மறக்காது, அழியாது, நம்மகிட்டேருந்து யாரும் வாங்கவும் முடியாது. இதை நீ கொடுத்தாலும் உனக்கு குறைவுபடாது. இதை தான் இந்த பாடல் பொருளில் சொல்லியிருக்காங்க. புரியுதாம்மா? சரி பாருங்கள், இந்த பாடலை நான் பாடி காட்டுறேன் அப்புறமா. அதுக்கு முன்னாடி கற்பவை கற்ற பின் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். பாருங்கள். கல்வியின் சிறப்பை விளக்கும் பிற பாடல்களை திரட்டி எழுதுக. இது மாதிரி கல்வியோடைய சிறப்பை விளக்குற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் நீங்கள் ஏதாவது 2 வரி 4 வரி எழுதலாம். கல்வியின் சிறப்பை விளக்கும் கதை ஒன்றினை அறிந்து வகுப்பில் கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கதையாக பேப்பரில் கூட எழுதிட்டு வரலாம். அடுத்தது பின்வரும் பாடலை படித்து மகிழ்க. பாடலை படித்து மகிழ்ச்சி அடையுங்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பாடல் பாருங்கள். வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. வெள்ளத்தால், வெள்ளம்னது ஆற்று நீர் இல்லை, அடிச்சுட்டு போகிற வெள்ளத்தினால அழியாது. எது? கல்வி. கல்விக்கு நீங்கள் டாபிக் கொடுத்துங்க, அது கல்வின்னு. புரியுதா? மேலே டாபிக் கல்வி தான். தனிப்பாடல் திரட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாடலை. அது கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தினால அழிக்க முடியாது இல்லையா. வெண்தணலால், வெண்தணல்னா அது நெருப்பால் வேகாது. அதை நெருப்பில் போட்டாலும், கல்வியை போய் நெருப்பில் புத்தகத்தை போட்டாலும் உங்ககிட்ட படித்த படிப்பு அப்படியே தான் இருக்கும், வேகாது. வேந்தராலும், வேந்தரால்னா அரசனாலும் கொல்லத்தான் முடியாது, அவராலையும் அதை எடுத்துக்க முடியாது. கொடுத்தாலும், நீ கல்வியை
மற்றவர் கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது. நிறையுமே தவிர உங்கள்கிட்ட இருந்தது குறையாது. கள்ளர்க்கோ பயம் இல்லை. கள்ளர்னா திருடருக்கோ நம்ம பயப்பட வேண்டியதில்லை. காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும். நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, காவலுக்குன்னா அது பாதுகாப்பாக இருக்கிறது என்னன்னா கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தோர் பொருள் தேடி உலர்கின்றீரே. கல்விங்கிறது உங்ககிட்ட இருக்கும்போது நீ வெளியில் வேறு பொருளை தேடிட்டு அலைய வேண்டியதில்லை. உன்னை தேடி படிப்பு இருந்தால் உன்னை தேடி செல்வம் தானாக வந்துடுங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். புரியுதா? சரி, அடுத்தது பாருங்கள். சரியான விடையிலையும் மதிப்பீடில் நீ இது வரைக்கும் என்ன கவனிச்சுங்கிறது மதிப்பிடுறது தான். இதுக்கு நீ சரியான விடை நீயே சொல்லணும், பார்க்கலாம். புரியுதாம்மா? பாருங்கள். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன சொன்னேன்? கல்வி இல்லையா? அதுதான். அடுத்து கல்வியை போல் டேஸ் இல்லாத செல்வம் வேறில்லை. என்னது? கல்வி போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. எது? பாருங்க, 2வது கொஸ்டின். கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. குறைவுபடாது செல்லாத செல்வம். அது என்னது? 2வது. கேடில்லாத அப்படின்னா அது குறையாது இல்லையா? குறைவுபடாது செல்லாத செல்வம் வேறில்லை. புரியுதா? அடுத்தது பாருங்க. குறையாமல் செல்லாத செல்வம். அடுத்தது 3வது பாருங்க. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய்த்தீயின் அப்படிங்கிறத வாய்த்து கூட்டல் ஈயின், வைத்து கொள்ளும்படி கொடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம், பொருள். அப்போ ஃபஸ்ட் ஒன் குறிச்சிக்கோங்க. வாய்த்து கூட்டல் ஈயின், இதில் கேடில்லாத. ஃபஸ்ட்டு ஒன்று கல்வி. அடுத்தது பாருங்கள். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடில்லை எப்படி பிரிக்கலாம்? கேடு கூட்டல் இல்லை. இந்த 2 இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். நிலைமொழி ஈட்டில் 2 பிரிக்கும்போது வருமொழி ஈ வந்தால் இந்த உகரம் கெட்டுடும், இட்டு கூட்டல் ஈ டீன்னு ஆகிடும். இப்போ இதுதான் சரியான வார்த்தை. புரியுதா? சரி, அடுத்தது பாருங்கள். 5வது கொஸ்டின். எவன் கூட்டல் ஒருவன் என்னது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எவன் கூட்டல் ஒருவன், எவனொருவன் இல்லையா? எவனொருவன் 3வதாக இருக்கு இல்லையா? ஈ ஆப்ஷன். எவனொருவன், எவன் கூட்டல் ஒருவன் இன் போயிடும் அந்த இடத்துல. எவன் ஒருவன் பாருங்க. எவன் கூட்டல் ஒருவன், இன் கூட்டல் ஓ என்னவோ மாறும். நிலைமொழி ஈற்றில் உள்ள இன்னும் இந்த இன் இருங்க வரேன். இன் கூட்டல் ஓ நோ இல்லையா? இப்போ இதுதான் சரியான வார்த்தை. எவன் ஒருவன். அடுத்தது குருவினா பாருங்கள். கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி செல்வத்துடைய இயல்பு என்ன? பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது, அப்புறம் பிறரால் கொல்லப்படாது, கவர முடியாது, அப்புறம் அரசராலும் கவர முடியாது. இந்த மாதிரி தான். இதுதான் கல்விக்கு நாலடியார் கூறும் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகள். இதை கல்வி செல்வத்தோடைய இயல்புகளாக அதை நான் உங்களுக்கு நோட்லேயே எழுதுகிறேன், இதுலேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது சிறுவினா. கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகனா பாடல் பொருள் ரெண்டுமே எழுதணும். அடுத்தது பாருங்கள். கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது
அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் கல்வி செல்வத்தை அழியாத செல்வம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சிந்தனை வினா ஏதாவது 2 வரி எழுதும். புரியுதா? நீங்களாக யோசித்து இது 2 வரி எழுதணும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 2வது இயலில் அழியாத செல்வம் கல்வி தான் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? சமண முனிவர் இயற்றியது. இந்த பாடலை ஒரு தரம் நம்ம பாடி பார்த்தலாமா? சரி, பாடலை பாடுறேன், கேளுங்க. கேட்டுட்டு நீங்களும் இதை ஒரு தரத்துக்கு 2 தரம் எழுதி பாருங்கள். இது மனப்பாட பாடல். சரியா? பாருங்கள். வைப்புலி கோட்படா வாய்த்தீர்க்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற விச்சை மற்று அல்ல பிற. சமண முனிவர். இந்த பாடலை ஒரு தரம் பாடிட்டேன். நீங்கள் அதே மாதிரி பாடி பாருங்கள். பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதியும் பாருங்கள். சரியா? சரி, அடுத்தது உரைநடையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.